அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் இதை செய்தால் போதும் பல கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் விருச்சகராசினியர்கள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய பிரதோஷ தினமாக உள்ளது. இந்த பிரதோஷ தினமான இன்றைய நாள் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி தினத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிரதோஷ தினத்தில் தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதுவே திரியோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் மேலும் சிறப்படைகிறது. பிரதோஷ காலமான மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தால் பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன்கள் கிடைக்கும். வசதி படைத்தவர்கள் நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வது நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக பிரதோஷ விரதம் எப்படி இருப்பது என்று பார்க்கும்போது தினமும் மாலை 3 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றே குறிப்பிடப்படுகிறது. இதற்கு நித்திய பிரதோஷம் என்ற பெயர். திரியோதசி துவங்கியதிலிருந்து உபவாசம் இருந்து சிவநாமங்களை ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்த பிறகே உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ விரதம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் விரதங்களில் ஒன்று. இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 பட்சங்களிலும் வருகின்ற திரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் 3:45 நாளிகையும் பின் 3:45 நாளிகையும் உள்ள பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். இந்த நாட்களில் அதிகாலை எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். அன்று முழுவதும் உணவின்றி உபவாசம் இருந்து திரைமுறைகளை படிக்க வேண்டும். பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம ஓதி வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் பிரதோஷ நேரம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியின் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். இந்த நேரத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் பூமிக்கு வந்து தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு இவர்கள் வேண்டி வரங்களை தந்து அருள் செய்வதாக ஐதீகம். சனி பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஒரு சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டார் 5 ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும். சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபட்டால் கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகமாக உள்ளது. அதே போல் தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது தேய்பிறை பிரதோஷங்கள் எல்லாமே விசேஷமானது. பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம். அதே போல தேய்பிறையில் வரும் சஷ்டியில் விரதம் இருக்கிறோம். தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதியை தான் பிரதோஷ நாள் என்கின்றோம். இந்த பிரதோஷம் எந்த திதியில் வரும் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிறை காலத்தில் 13வது திதியாக வரும் திரியோதசி திதியே மாத பிரதோஷமாகும். இந்த திதியில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலன்களை தரும். அதே போல ஞாயிறு பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிறு அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். இதனால் சூரிய பகவானால் நமக்கு அருள் கிடைக்கும். இந்த திசையினால் வரும் துன்பங்கள் விலகும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சிவனுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திற்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரியோதசி திதி அன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கின்றோம். சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்து பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசுபால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவ
சிவபெருமானை மகிழ்ச்சிப்படுத்தும். இது தவிர தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் என கூறப்படுகிறது.